வணக்கம். என் பேர் ஜெகன். யூசர் சாஃப்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஆல்ரெடி ஒரு கடைக்கு தேவையான பில்லிங் சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய அதே சாஃப்ட்வேரை உங்களோட ஃபோனில் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். உங்களுக்குன்னு சிஸ்டத்தில் ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்கும்போதே இந்த சாஃப்ட்வேரும் சேர்த்து காம்போவாக நான் கொடுத்துருவேன். இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய கேலண்டர் டேஷ்போர்ட், இப்போ அந்த கேலண்டரில் இன்றைக்கான தேதியை டச் பண்ணும்போது இன்றைக்கி டேட்டில் நடந்திருக்கக்கூடிய மொத்த சேல்ஸ், நடந்த மொத்த சேல்ஸில் கேஷாக எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, யூபிஐயில் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, கடன் எவ்வளோ இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போட்டிருக்கோம், இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய செலவுகள், கடையில் நீங்கள் வாடகை கொடுத்துருப்பீங்க, சம்பளம் கொடுத்துருப்பீங்க, ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் இதில் வந்துடும். கஸ்டமர் பழைய கடனுக்கு இன்றைக்கி எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி நடந்த கடன் பில்லை எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற கஸ்டமரோட பேமெண்ட்ஸ். சப்ளையரோட பேமெண்ட்ஸ்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு என்னென்ன டேட்டில் எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துட்டு வரீங்க இல்லையா, ஸோ அந்த பழைய பேமெண்ட்டில் இன்றைக்கி எவ்வளோ நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றது சப்ளையரோட பேமெண்ட்ஸ். பர்ச்சேஸ் இன்றைக்கி மொத்தம் 33,900 இன்றைக்கி மொத்த மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கான காஸ்ட், இன்றைக்கான மொத்த நெட் இன்கம், டோட்டல் பில், சேல்ஸ் பில் எல்லாமே இதில் வந்துடும். இதில் சம்மரிக்கு பக்கத்தில் எக்ஸ்பென்சஸை டச் பண்ணும்போது இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய செலவுகள் இதில் வரும். சேலரி ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கோம். ஸோ மொத்த செலவுகள் எல்லாமே இதில் வந்துடும். கஸ்டமர் பேமெண்ட்ஸு யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது இதில் வந்துடும். சப்ளையர் பேமெண்ட்னா நம்ம சப்ளையருக்கு என்னென்ன பணம் கொடுத்துருக்கோன்றது இதில் வரும். பர்ச்சேஸ்னால் என்னென்ன பர்ச்சேஸ் பில்லுக்கு எவ்வளோக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்றது இதில் வந்துடும். இது ஆக்சுவலாக சம்மரி தான், சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடு மெனுவை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்த எல்லா மெனுவுமே இந்த செல்ஃபோன்லேயே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ராடக்ட் உள்ளே ஏற்றுறேன் அப்படின்னா இந்த ஐட்டம் அப்படின்றத டச் பண்ண உடனே, இப்போ நீங்கள் ஒரு கடை நடத்துகிறீங்கன்னா முதல்ல ஒரு பொருளை உள்ளே சேர்க்கணும். உள்ளே சேர்த்திங்கன்னா தான் அதை சேல் போட முடியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த ப்ராடக்டோட பேரில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் பொடி அப்படின்னு ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள், சரிங்களா? இதை நீங்கள் தமிழில் ஆட் பண்ணனாலும் உங்களுக்கு கீபோர்டில் தமிழ் இருக்கும் இல்லையா, நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஷார்ட் நேம், ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் ஷார்ட்கட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா MP100 அப்படின்னு போட்டேன்னா மஞ்சள் பொடி 100 கிராம் இந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு வரணும். அப்போ MP100னா நீங்கள் அதுக்கு ஒரு ஷார்ட் நேம் வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுத்துக்கலாம். அந்த ப்ராடக்ட் எந்த கேட்டகரிக்குள்ளே வருது, ஸோ க்ரோசரிஸ், அப்போ க்ரோசரியை டச் பண்ணிக்கிறீங்க. இல்லை இந்த ப்ராடக்ட் இந்த கேட்டகரியில் இல்லை, புது கேட்டகரி ஆட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா புது கேட்டகரி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது என்ன கம்பெனி, ஸோ ஆச்சி அந்த மாதிரி என்ன கம்பெனி வேணுமோ இந்த இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமுல்னு போடுறேன். உங்களுக்கு புதுசாக ஒரு கேட்டகரி வேணால் இதில் டச் பண்ணிவிட்டு ஆச்சி அப்படின்னு ஒரு ப்ராடக்டோட பேரை போட்டு, கேட்டகரியோ பிராண்டோட பேரை போட்டு உள்ளே சேவ் பண்ணிடுறீங்க. சேவ் பண்ணிங்கன்னா இந்த பிராண்டோட பேர் அந்த பிராண்ட் லிஸ்ட்டில் ஆட் ஆகும். அதே சமயத்தில் ஃப்யூச்சர் அக்சஸ்க்கும் இது வரும், சரிங்களா? அதே மாதிரி சப்ளையர், எந்தெந்த சப்ளையர் என்னென்ன மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்களோ அந்த சப்ளையர் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? யூனிட், இது பாக்ஸு, பீஸு, மீட்டர், லிட்டர், ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் பீஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அந்த ப்ராடக்டோட HSN கோடை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போது அந்த ப்ராடக்டோட பார்கோடை இதுக்குள்ளே ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த கேமரா சிம்பிள் டச் பண்ண உடனே கேமரா ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டை நீங்கள் காட்டி உள்ளே ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராடக்டோட பார்கோடை உள்ளே ஏற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்கோடு ஸ்கேனர் வச்சு நீங்கள் அதில் போய் ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜிபே, ஃபோன்பேயில் பணம் அனுப்பும்போது எப்படி கேமராவை யூஸ் பண்ணி QR கோடை ஸ்கேன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய கேமரா ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ராடக்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அலர்ட் குவான்டிட்டி, இத்தனை பீஸ்க்கு கீழே வரும்போது எனக்கு அலர்ட் வரணும். ஒரு ரெகுலராக மூவ் ஆகிற ஐட்டம் ஒரு 10 பீஸ் கீழே வரும்போதே நமக்கு அலர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான அலர்ட் குவான்டிட்டி. பர்ச்சேஸ் ரேட், நம்ம இந்த ப்ராடக்டை எவ்வளோக்கு வாங்குகிறோம், இதில் ப்ராஃபிட் மார்ஜின் வேணால் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா சேல் ப்ரைஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்டை நம்ம ஒரு 35 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு கொடுக்குறோம், மொத்தமாக கடைக்காரங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா ஒரு 32 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ஹோல்சேல் கஸ்டமருக்கு 33 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ ஒரு 3 விதமான ரேட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ MRP பார்த்தீங்கன்னா 40 ரூபா, அந்த பவுச்சில் பின்னாடி இருக்கக்கூடிய MRP. இதோட டேக்ஸ் சதவீதம் 12%, 18%. ஸோ இது 5% டேக்ஸ் கீழே வருதுன்னா 5% சூஸ் பண்ணிடுறீங்க. லொக்கேஷன்னா எந்த லொக்கேஷனில் இருக்குது, இது க்ரோசரி செக்ஷனில் இருக்குது,
ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ எந்த இடத்துல இருக்குன்றதை போட்டுக்கலாம். எந்த ரேக்கில் இருக்குன்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கில் ஒரு 10 பீஸ் நம்மகிட்ட இருக்குன்னா சேவ் பண்ணிடுறீங்க. அப்போது இந்த ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் ஆட் ஆயிடும். ஸோ ஐட்டம் ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதா இருந்ததுன்னா இந்த இதில் போயிட்டு நியூ பர்ச்சேஸில் போயிட்டு நியூ பர்ச்சேஸ் என்ட்ரி ஓப்பன் ஆயிரும். இதில் என்ன ப்ராடக்ட் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரி பேர் அடித்தாலும் சரி, அந்த பொருளோட பேர் அடித்தாலும் சரி, எது அடித்தாலும் அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வரும். அதை டச் பண்ண உடனே நான் ஒரு 50 பீஸ் இன்றைக்கி வாங்குகிறேன், என்ன ரேட்டுக்கு வாங்குகிறேன், என்ன குவான்டிட்டிக்கு வாங்குறேன்றதை போடுறீங்க. ஸோ எந்த சப்ளையர் கிட்ட வாங்குறீங்கன்றதை போடுறீங்க. அதுக்கடுத்தது ஷோ டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இந்த பில்லுக்கான பணம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். இல்லை இந்த பில்லுக்கு நீங்கள் வெறும் 500 ரூபாய் தான் பணம் கொடுத்துருக்கீங்க, மிச்ச காசை நீங்கள் அப்புறம் தரேன்னு சொல்கிறீங்கன்னா அதை கிரெடிட்டில் வச்சுட்டு சேவ் மட்டும் பண்ணுறீங்க. இந்த பில்லு உங்களுக்கு சேவ் ஆயிடும். சரிங்களா? இப்போது பர்ச்சேஸ் போட்டாச்சு. இப்போது சேல்ஸ். இப்போ இந்த மெனுவை டச் பண்ணுறீங்க, இதில் நியூ சேல்ஸுன்றதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ண உடனே உங்களுக்கு சேல்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதோட டீட்டெயில்டான வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் செல்ஃபோன்லேயும் இருக்கும். இந்த இடத்துல கஸ்டமரை டச் பண்ண உடனே கஸ்டமர் லிஸ்ட் வரும். கஸ்டமரோட பேரை சூஸ் பண்ண உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேமெண்ட் ஐக்கானை டச் பண்ணும்போது என்னென்ன டேட்டில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எந்தெந்த பில்லுக்கு அவங்க பணம் தரலையோ அந்த பில்லோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இந்த பில்லுக்கு அவங்க வந்துட்டு ஒரு 100 ரூபாய் தர்றாங்கன்னா 100 ரூபான்னு போட்டு அந்த பணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த பணம் அந்த பில்லில் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது 20 ரூபா தான் அவுட்ஸ்டாண்டிங் காட்டும். ஸோ இந்த 20 ரூபாயும் நீங்கள் அவங்க பேரில் போட்டு அவுட்ஸ்டாண்டிங் 0 பண்ணிவிட்டு இது கேஷ் மோட் இல்லை யூபிஐயில் கொடுத்துருக்காங்கன்னா யூபிஐ சூஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ அந்த கஸ்டமர் பேரில் எந்த அவுட்ஸ்டாண்டிங்கும் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த கஸ்டமர் பேர் சூஸ் பண்ணிட்டீங்க. இந்த கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டை டச் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டு எவ்வளோ குவான்டிட்டின்றது ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 3-4 ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். என்னென்ன குவான்டிட்டியில் எதெல்லாம் வேணுன்ற நீங்கள் டச் பண்ண உடனே டோட்டல் அமௌண்ட் இதில் வந்துடும். இப்போ ஆட் செலக்டட் டு கார்ட் கொடுத்த உடனே அந்த 10 ஐட்டமே சேல்ஸில் வந்துடும். என்ன ப்ராடக்ட்டு, என்ன குவான்டிட்டி, ரேட் என்ன, அமௌண்ட் என்ன. ஸோ அந்த 10 ப்ராடக்ட்டையுமே இந்த இதில் பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது மாற்றம் பண்ணனா இந்த ப்ராடக்ட் மேலே தொட்ட உடனே ஓப்பன் ஆகும். இது ஒரு பீஸ் இல்லை, இது 12 பீஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். ஸோ இப்போது இந்த கஸ்டமர் இந்த தொகைக்கு மொத்தம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 19,795 ரூபாயில் கஸ்டமர் வந்துட்டு ஒரு 5,000 ரூபா மட்டும் பணம் அட்வான்ஸாக கொடுக்குறாரு. அந்த 5,000 ரூபா பணத்தை மட்டும் வரவு வச்சிங்கன்னா மிச்ச பணம் கிரெடிட்ன்ற பாக்ஸில் போய் உட்காந்துரும். இதை சேவ் பண்ணுறீங்க. சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் உங்கள் செல்ஃபோன்லேயே ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் பில் அடித்து அவங்களோட கையில் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர். சரிங்களா? இப்போ நான் பேக் டு சேல்ஸ் கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி அந்த கஸ்டமரோட பேரை சூஸ் பண்ணுறேன். கஸ்டமரோட பேரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட் பட்டனை டச் பண்ணும்போது அந்த 14,500 ரூபா அவங்க பேரில் கடனாக காட்டும். இந்த டைம் ஒரு 5,000 கொடுக்குறாங்கன்னா கொடுத்துட்டு அது யூபிஐயில் அனுப்புகிறாங்கன்னா போட்டுட்டு சேவ் மட்டும் பண்ணுறீங்கன்னா அந்த பேமெண்ட் அவர் பேரில் வரவாயிரும். சரிங்களா? இப்போது இந்த கஸ்டமருக்குரிய ரீசன்ட் இன்வாய்ஸ் பார்க்குறதுக்கு அதே மாதிரி அந்த பேமெண்ட் டச் பண்ணிவிட்டு அந்த இன்வாய்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எடிட் பட்டனை டச் பண்ணிங்கன்னா அந்த பில்லை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டிடும். இதில் ஏதாவது ஒரு பொருளை எடுக்கணும் செய்யணும். எப்படியுமே ஒரு ப்ராடக்டை போட்டு சேல் போட்டதுக்கப்புறம் கஸ்டமர் வந்துட்டு இதெல்லாம் மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்டை மட்டும் எடுத்துகிட்டு பில் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ப்ராடக்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை மட்டும் எடுத்துகிட்டு பில் ஆயிரும். ஸோ இப்போது அவங்க கொடுத்த அந்த பணத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஒரு பில்லை எத்தனை தடவை வேணாலும் போட்டுட்டு எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட் கஸ்டமர் சூஸ் பண்ணுறேன், பேமெண்ட் மோடை சூஸ் பண்ணுறேன்னா அந்த பேமெண்ட் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே. நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்த மாதிரியே இந்த பில் எல்லாத்தையும் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அதோட எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டுக்கான டேக்ஸ் எவ்வளோ, எல்லா விஷயத்தையுமே உள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி கவுண்டர் டெலிவரியா, டோர் டெலிவரியா, கொரியர் டெலிவரியான்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நான் கம்ப்யூட்டருக்கான சாஃப்ட்வேரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஒரு தடவை ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி பாயிண்ட் செட் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்தையுமே இந்த இடத்துலையே கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பில்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு
இதுக்கு முன்னாடி இந்த இதை டச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பில் நெக்ஸ்ட் பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த குயிக் ஆக்ஷன் பட்டனை டச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜ்லேயே நடக்கக்கூடிய சேல்ஸு, எக்ஸ்பென்ஸு, கஸ்டமர் பேமெண்ட்ஸு எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துலேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் நீங்கள் நடத்தக்கூடிய எல்லா சேல்ஸு பர்ச்சேஸோட குமுலேட்டிவ் டீட்டெயில்ஸ், அதாவது மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஸ்டோர் செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுடைய கடையோட பேர், கடையோட ஃபோன் நம்பர், இமெயில் எல்லா விஷயத்தையும் இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட சிக்னேச்சர், உங்களோட லோகோ எல்லாத்தையுமே இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் செட்டிங்கில் போனீங்கன்னா எனக்கு இந்தந்த காலம்லாம் என்னோடய பில்லில் காட்ட தேவையில்லைன்னா அந்தந்த காலத்தை மட்டும் நீங்கள் அன்செக் பண்ணிங்கன்னா பில்லில் வராது. அது மாதிரி காலம் ஹெட்டரில் பேர் மாற்றன்னா மாற்றிக்கலாம். எனக்கு சிக்னேச்சரை பில்லில் காட்டணும் வேண்டாம், அதையும் நீங்கள் இதில் அன்செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் பிடிக்கலை, எனக்கு வேறு ஏதாவது ஃபாண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் ஃபாண்ட் ஆப்ஷனும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சைஸ் மாற்றணும், ஃபாண்ட்டோட அந்த கடையோட பேரோட சைஸ் மாற்றணும், கீழே இருக்கக்கூடிய கார்ட் ஐட்டத்தோட சைஸ் பேர் மாற்றணும், எல்லா விஷயத்தையுமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இது டேஷ்போர்ட். இந்த சாஃப்ட்வேரோட பேக்கப்பை நீங்கள் லோக்கல் பேக்கப்பும் எடுத்துக்கலாம், க்ளவுடில் இருந்தும் பேக்கப் எடுத்துக்கலாம். உங்களுடைய அக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இருக்கும். இதே மாதிரி என்ன கஸ்டமைஸ்டாக சாஃப்ட்வேர் வேணுனாலும் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் ஜெகன், யூசர் சாஃப்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். தேங்க்யூ.